என்ன அப்படின்னா நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் ஸோ என்ன ஆகும், எனக்கு கொடுத்துருக்கிற மாலிகுல் நான் அப்படியே எழுதிக்கிறேன். கொடுத்துருக்கிற மாலிகுல் நான் ஃபர்ஸ்ட் வந்து சேர் கன்ஃபர்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். ஓகே, ஓ டபுள் பாண்ட் ஓ CH3. சேர் கன்ஃபர்மேஷன் கன்வெர்ட் பண்ணாமலுமே பண்ணலாம். பட் ஆனால் மற்ற கொஸ்டின் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டான் அப்படின்னா டைரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா தப்பாயிரும். ஸோ இங்கே இருக்கு லோன் பேரு. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லோன் பேரு இந்த இடத்துல கொடுத்து ஓடிஎஸை ரிமூவ் பண்ணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். ஸோ சைக்ளோ ஹெக்சைனு அபோவ் த பிளேனில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கு. அப்போ ஆக்சிஜனு. ஸோ இங்கே வந்து ஒரு மெத்தில் குரூப்பு, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஆக்சிஜனு, இதுவுமே அபோவ் த பிளேனில் இருக்கு. இப்போ இவனுங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பில்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஓஏசி இருக்கு. ஓஏசி வந்து நியூக்ளியோஃபைல். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அப்ரோச் பண்ண போகுது. ஓஏசி மைனஸு, அதே மாதிரி இந்த சைடுமே ஒரு ஓஏசி மைனஸ். இப்போ ஏ ஆர் பி, இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு வந்து பி சைடு கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அதே ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுமா? பி சைடு வந்துச்சு அப்படின்னா ஐ மீன் அதே ப்ராடக்ட் கிடையாது. ஓடிஎஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஓஏசி வந்து உட்காந்து வரும். ஓ சாரி கரெக்ட் தான். OCOCH3, அதே மாதிரி இந்த சைடு வந்து ஓஏசி. இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ண இதுதான் ட்விஸ்ட். ஸோ பி சைடு அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா OCOCH3. இப்போ இவங்களை பொறுத்து தான் ஆப்ஷன் வந்து இருக்கு. பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ ரெசிமிக் மிக்சர் அப்படின்றத கொடுத்துறேன். ரெசிமிக் மிக்சர்னா என்னவா இருந்திருக்கணும்? ரெசிமிக் மிக்சர் அப்படிங்கிற சொல்லுங்க. கார்போகேட்டையான் ஃபார்மா இருக்கும். கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணிருக்கோம். சூப்பர். வேற ஓகே. இப்போ ரெசிமிக் மிக்சர் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணாம வேற எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெசிமிக் மிக்சர் அப்படின்றது என்ன? ஃபர்ஸ்ட் அது என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஓகே. மேஜரா எந்த ஐசோமர் இருக்கும்? ஐ மீன் எப்படி கேட்கறது? ஆஸ்டியோமரா, எனான்சியோமரா, இல்ல ரெசிமிக் மிக்சருக்குள்ள யார் இருப்பா? எனான்சியோமர் இருப்பாரா, ஆஸ்டியோமர் இருப்பாரா, இல்ல ஒரே ஒரு காம்பவுண்ட் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்கா இருக்குமா? எனான்சியோமஸ் இருக்கும். ஈக்குவல் அமௌண்ட். அப்ப இதுல என்ன கிடைக்கணும் அப்படின்னா எய்தர் இது வந்து ஆர்ஆரா இருக்கணும், இது ஆர்ஆரா இருந்துச்சு அப்படின்னா இது எஸ்எஸ்ஆ இருக்கணும். எதுக்கு? எனான்சியோமர் கிடைக்கிறதுக்கு, ரெசிமிக் மிக்சரா கிடைக்கிறது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து எனான்சியோமருக்கு பியூர் டிரான்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் வருமா? ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வருமா? வராது. ஓகே. ரெசிமிக் சிஸ் 1,2 ரெசிமிக்கை வச்சுக்கோங்க ஒன் சைடு. இப்போ ஏக்கும் சிக்கும் இருக்கு. மிக்சர் ஆஃப் சிஸ் அண்ட் டிரான்ஸ் டை அசிட்டாக்சி சைக்ளோஹெக்சேன் அப்படின்றத கொடுத்துருக்கான். ஸோ மிக்சர் ஆஃப் சிஸ் அண்ட் டிரான்ஸுமே வராது. ஏன் அப்படின்னா மிக்சர் ஆஃப் சிஸ் அண்ட் டிரான்ஸ் 1,2 டைஆக்சைடு. மிக்சர் ஆஃப் சிஸ் அண்ட் டிரான்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓஏசி CO2 ME இது வந்து ஒரு சைட்ல இருக்கு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா ஓஏசி CO2 ME இது ரெண்டுமே மிக்சரா கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கான். நம்மளுக்கு ப்ராடக்ட் அப்படியே வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் சுத்தமா வரவே இல்லை. அப்ப ஃபோர்த் ஆப்ஷனுமே வராது. இப்ப ரெசிமிக்ல நல்லா கவனிங்க. சிஸ் 1,2 டைஆசிடாக்சி சைக்ளோஹெக்சேன் மட்டும் ஒரு இதுல இருக்கு. மிக்சர் ஆஃப் டிரான்ஸ் 1,2 டைஆசிடாக்சி சைக்ளோஹெக்சேன் இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும்? என்ன வந்திருக்கும்? இதுல ஒரே ஒரு ப்ராடக்ட், இதுல டபுள் ப்ராடக்ட். மிக்சர் ஆஃப் டிரான்ஸ் 1,2 டைசைக்ளோஹெக்சேன். அப்ப என்ன ஆன்சர் இந்த இதுல இருந்து? சொல்றது புரியுதா? இது யாருக்குமே புரியலையா? யாருக்கு புரியல? மத்தவங்களுக்கு யோகேஸ்வரிக்கா புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அப்ப எனக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிமிக் மிக்சர்ல இருந்து நான் இவங்க ஃபார்ம் ஆயிருக்கிறது எனான்சியோமர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்? கண்டிப்பா எனான்சியோமர் தான். ஏன் அப்படின்னா இங்க ஒரு மிரர் பிளேன் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்மா வச்சீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். சொல்றது புரியுதா?
இதே இப்ப நான் C2 பண்ணேன்னு வச்சுக்கோங்க. C2 ரொட்டேஷன் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ம் இங்கருந்து நான் C2 ரொட்டேஷன் பண்றேன். C2 ரொட்டேஷன் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு மாலிக்யூலு ஆ சைக்ளோஹெக்சேனு இந்த OAC இங்க இருக்கிறது C2 பண்ணதுக்கப்புறம் பிலோ த பிளேன்ல இருக்கா, இங்க C2 பண்ணதுக்கப்புறம் அபோவ் த பிளேன்ல வந்துரும். அப்ப இங்க OAC. இந்த சைடு OCH3 இருக்கிறது, இந்த சைடு வரும். அபோவ் த பிளேன்ல இருக்கிறது பிலோ த பிளேன்ல வந்துரும். OCOCH3. இப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஐ மீன் இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும், இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது அபோவ்ல ஐ மீன் அது பிலோல இருந்துச்சு அப்டின்னா, இது அபோவ்ல இருக்கு. இது அபோவ்ல இருந்துச்சு அப்டின்னா, இது பிலோல இருக்கு. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன் என்ன? எனான்சியமர்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே. கொஸ்டின எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ரிப்பீட்டடான பேட்டர்னு. ரொம்ப ரிப்பீட்டடான பேட்டர்ன். ஒரு 3, 4 கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டிருக்கான் இதுலயே. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்ப யாருக்கும் புரியல அப்டின்னா கேளுங்க. இல்ல அப்டின்னா எழுதிக்கோங்க. யாருக்கும் புரியாம இருக்கா? இல்ல புரிஞ்சு. ஓகே. ஹரிப்பிரியா ஓகேவாப்பா? டவுட் இருக்கா எதுவும்? ஓகே தாண்ணா. எழுதுறீங்களா? இல்ல நெக்ஸ்ட் ஸ்லைடு போட்டாமா? ரைட். இப்ப அவன் ரியாக்டன்ன பாருங்க. சும்மா கொஞ்சம் லைட்டா யோசிங்க. ரியாக்டன்ட்ல என்ஹான்ஸ்மென்ட்க்கு பியூர் காம்பவுண்ட் அப்படின்றத குடுத்துருக்கான். நான் இப்ப இந்த மிக்ஸரே நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த OTS இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு கான்ஃபிகரேஷன்ல இருக்கா? இன்னொரு கான்ஃபிகரேஷன்ல யார் இருக்கா அப்படின்னா, இப்படி இருக்கு. அதாவது இந்த இடத்துல OTS, இந்த இடத்துல வந்து O அ டபுள் பாண்ட் O CH3. இப்ப இந்த மிக்ஸர்ல இந்த மாரி ஒரு ரியாக்டன்ட்ட போடுறீங்க. அப்ப என்ன நடக்கும்? இந்த நடக்கிறத ஹோம்வொர்க்கா எழுதிட்டோம். ஓகேவா? ஹோம்வொர்க்கா வச்சுக்கோங்க. இதுல வந்து என்ஹான்சியமருக்கு பியூர் காம்பவுண்ட் குடுத்துருக்கான். நான் மிக்ஸர் ஆஃப் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். மிக்ஸர் ஆஃப் ரியாக்டன்ட் எடுத்திருக்கேன். RS 2மே என்ஹான்சியமரா இருக்கிறது. ஸோ இப்படி என்ஹான்சியமரா இருக்கும்போது, இந்த ரியேஜன்ட் போட்டீங்க அப்படின்னா, எந்த மாரியான ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்? புரியல எனக்கு. ஐயோ! எப்படி சொல்றது? இங்க பாருங்களேன்க்கா, என்ஹான்சியமர்க்குல பியூர் காம்பவுண்ட் குடுத்துருக்கானா இந்த இடத்துல? செகண்ட். இந்த இடத்துல என்ஹான்சியமர்க்குல பியூர் காம்பவுண்ட் ஆமா. குடுத்துருக்கான். OTS வந்து பிலோ த பிளேன்ல இருக்கு. OCH3 வந்து அபோவ் த பிளேன்ல இருக்கு. இப்ப இதே இது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த காம்பவுண்டையுமே சேர்த்து எழுதிருக்கேன் ரியாக்டன்ட்ல. இப்ப எனக்கு ரியாக்டன்ட்ல இந்த 2 காம்பவுண்டுமே இருக்கு. எங்க இருக்கு அப்டின்னா, OTS அபோவ்லயும் சரி, பிலோலயும் சரி இது ஒரு காம்பவுண்டு.
இந்த 2 காம்பவுண்டுமே இருக்கு. இப்ப இந்த 2 காம்பவுண்ட்ல சேர்த்து நான் இந்த NaOH, ACOH போட்டேன் அப்படின்னா, என்ன மாரியான ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும்? இது வந்து ஹோம்வொர்க். சொல்றது புரிஞ்சுச்சா வைஷாலிக்கா? யோகேஸ்வரிக்கா புரிஞ்சுச்சா என்ன அப்படின்னு? இல்ல அப்படின்னா ரியாக்ஷன் நான் எழுதி போடவா? ரியாக்ஷன் கூட எழுதி போடுறேன். இத வந்து இப்படி கேட்கவே மாட்டான். எப்படி கேட்பான்னு தெரியுமா? இந்த மாரி எலான்சிமர்லாம் பிரிச்சு பிரிச்சுலாம் கேட்க மாட்டான். எப்படி கேட்பான்னு சொல்றேன். ACOH. எப்படி குடுத்துட்டானா, இந்த இதுக்கு வந்து நீங்க ஹோம்வொர்க் போட்டு வரணும் இது. இப்ப எப்படி கேட்பான் அப்படின்னா, இப்படி கேட்பான். OTS, OAS அவ்வளோதான் மொத்தமே. அப்படியே ரீஜன் இருக்கும். இத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும். மிக்ஸர் இருக்கு அப்படின்றது. உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இல்ல அப்படின்னா அவ்வளோதான் 50ஆம் கொஸ்டின். ஓகேவா? ஓகேவா? இது ஹோம்வொர்க்கா போட்டு வாங்க. ஹோம்வொர்க்க தயவு செஞ்சு இன்னைக்கு அனுப்புங்க. இல்ல அப்படின்னா அவ்வளோதான். சும்மா சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஒரு Google கிளாஸ் ரூம் வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அதுல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டெய்லி அப்டேட் அதுல குடுத்துடலாம். ஓகே நான் ட்ரை பண்றேன் என்ன அப்படின்னு. வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. ஓகே அப்ப நான் லீவ் ஆயிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ. ஓகேக்கா. பை. Thank you. ஓகேக்கா. பாய்.